வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு 8 டிரான்ஸ்ட் பேஸ் ட்ரிபிள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஹெவியான பேஸ் ட்ரிபிள் போடுது. இது ஒரு நண்பர் வந்து நம்ம சேனலில் கேட்டிருந்தார், எனக்கு ஹெவியான பேஸ் ட்ரிபிள் போர்டு பற்றி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த போர்டு வந்து ஜான் கம்பெனியில் கிடைக்குது. இது பேர் வந்து கிரேஸ் பிடின்னு போட்டு வரும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த போர்டு இருந்துருச்சு. ஆனால் இப்போ அந்த இடையில வந்து கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப நாள் இந்த போர்டு இப்போ ட்ரை பண்ணி இப்போ ஒரு கடையில் கிடச்சி அதை நான் வாங்கி உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். இது வந்து முக்கியமான அட்வான்டேஜ்லாம் அதில் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டு வந்து டுயல் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணுற போர்டு. இது நம்ம உதாரணத்துக்கு எஸ்டிக்கு போர்டு, பெட்டு ஆம்பிளிஃபையரு, மாஸ்பெட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டுயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம்ல, அதே வோல்ட்டே இதுக்கு அப்படியே கொடுத்துக்கலாம். எந்த ஒரு சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது வந்து 40 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து உதாரணத்துக்கு இப்போ 22 வோல்ட்டு நம்ம டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம்னா இது +24, இது கிரவுண்டு, இது -24 அப்படி கொடுக்கணும். கொடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கணும். இது வந்து ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு இன்புட் இது கொடுக்கணும். அவுட்புட் வந்து இந்த இடத்துல எடுக்கணும். அதே மாதிரி ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது வந்து இது ட்ரிபிள், இந்த 3 வந்து ட்ரிபிள் கண்ட்ரோல் கொடுத்துக்கணும். இந்த 3 வந்து பேஸுக்கு கொடுத்துக்கணும். இது வந்து லெஃப்ட்டுக்கு உள்ளது. அதேமாதிரி இது வந்து ரைட்டுக்குள்ளே ட்ரிபிள் கண்ட்ரோல் கொடுக்கணும். இது ரைட்டுக்குள்ளே பேஸுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும். கொடுத்துட்டு இது வந்து பேஸுக்கு வந்து நீங்கள் 47K போட்டுக்குங்க, ட்ரிபிளுக்கு வந்து 100K போட்டுக்குங்க. இல்லை ரெண்டுமே 100K கூட போடலாம், அது உங்கள் சைஸு. இதில் முக்கியம் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையர், அதாவது அனலாக் ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த போர்டில் வந்து எக்ஸ்ட்ரா பேஸு, எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் அது மட்டும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 15K, இது வந்து 1K போட்டிருப்பாங்க. இந்த 1Kக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 472 பிஎஃப் போட்டிருப்பாங்க. பிஎஃப் போட்டு இந்த பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணால் ஒரு வந்து பிஎஃப் 472 பிஎஃப்பை எர்த்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கனெக்ஷன். இதை நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கூடும், எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் வரும். இந்த இது இருக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து ரைட்டுக்கு, லெஃப்ட்டுக்கு அதே மாதிரி தான். இந்த இதை ரெண்டையும் இணைச்சிங்கன்னா இதையும் இணைச்சிங்கன்னா ட்ரிபிள், எக்ஸ்ட்ரா ட்ரிபிள். இதையும் இணைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸு. இந்த எக்ஸ்ட்ரா பேஸு, எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அனலாக் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்களா, கண்ட்ரோல் டைப்பு, அதில் வந்து 2 சுவிட்சு போட்டு, ஒரு சுவிட்சு வந்து பேஸுக்கு, ஒரு சுவிட்சு வந்து ட்ரிபிளுக்கு, எக்ஸ்ட்ரா ட்ரிபிளுக்கு, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இப்போ இந்த பேஸ் இருக்குது பாருங்கள், இதை எக்ஸ்ட்ரா பேஸு, இந்த பின்னையும் அந்த சுவிட்சோட நடுப்பின்னில் பற்ற வச்சிடணும். அதே மாதிரி இந்த பின்னையும் அந்த சுவிட்சோட டாப்பில் பற்ற வச்சிடணும். அதே மாதிரி இந்த சுவிட்சையும் இந்த பின் இருக்கு பாருங்கள், இந்த பின்னையும் இன்னொரு சுவிட்சு, 2வது சுவிட்சு ஒன்று போட்டு அதில் நடுப்பின்னில் பற்ற வைக்கணும். அதேமாரி இந்த பின்னையும் அந்த சுவிட்சோட டாப்பில் பற்ற வைக்கணும். இது மாதிரி 2 சுவிட்சு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சுவிட்சு வந்து பேஸுக்கு, இந்த சுவிட்சு மூலமாக நீங்கள் இப்படி புஷ் பண்ணும்போது இது கான்டெக்ட் ஆகும்போது இதுவும் அதே மாதிரி இதுவும் கான்டெக்ட் ஆகும்போது பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சுவிட்சை இதையும் நீங்கள் அந்த சுவிட்சை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இது கான்டெக்ட் ஆகும், இதுவும் கான்டெக்ட் ஆகும்போது பேஸ் வந்து இது ட்ரிபிள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இது ஒரு அட்வான்டேஜ். இந்த போர்டு வந்து நல்லாயிருக்கு, நல்ல பேஸ் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ட்ரிபிளும் அடைக்காமல் கரெக்டாக இருக்குது. இதில் ஆல்ட்ரேஷன் தான் எதுவும் பண்ண தேவையில்லை. இது ஆல்ரெடி வந்து புறமே பாலிஸ்ட் கண்டன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இது ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது நல்ல ஃபேமஸான இது மாடல் தான் இது. இது உங்களுக்கு இந்த போர்டு கிடச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த போர்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.